ரீசெண்டாக வந்து Xiaomi வந்து Redmi Note 5, Redmi Note 5 Pro, Redmi Note 5 இந்த மாதிரி நிறையா ஃபோன்ஸ் லான்ச் பண்ணிட்டே வராங்க. அந்த வரிசையில் வந்து இப்போ சைனாவில் பார்த்தீங்கன்னா Rs.6 அப்புறம் Rs.6 இந்த 2 ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் வர அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Xiaomi பார்த்தீங்க இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து 6A ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து 5A அப்புறம் 4A 2 ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த 4A and 5Aக்கு இந்த 6Aக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா 4A அப்புறம் 5A வந்து ஒரு 16:9 டிஸ்பிளே. இந்த 6A வந்து ஒரு புதுசாக மாறின மாடல். இதில் வந்து 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் டிஸ்பிளே வருது. இந்த டிஸ்பிளே வந்து மெட்டல் பாடியில் இல்லாமல் பிளாஸ்டிக் பாடியில் செஞ்சுருக்காங்க. எல்லா Xiaomi டிவைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே மெட்டல் பாடியில் தான் வரும். ஆனால் இந்த மொபைலில் மட்டும் பிளாஸ்டிக் பாடியில் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதே லைனப்பில் இருக்கிற 4A and 5A பார்த்தீங்கன்னா 2 சிம் ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம். பட் இந்த 6Aல பார்த்தீங்கன்னா ஒரு சிம் இல்லை ஒரு மெமரி கார்டு இல்லை 2 சிம் அப்புறம் ஒரு மெமரி கார்டு போட முடியாது. 2 ஸ்லாட் தான் இருக்குது. இப்போ 4A and 5Aல பார்த்தீங்கன்னா 3 ஸ்லாட்ஸ் இருக்கும். நீங்கள் 2 சிம்மும் போட்டுக்கலாம், ஒரு மெமரி கார்டும் போட்டுக்கலாம். பட் இதில் வந்து ஒரு டெடிக்கேட்டட் SD கார்டு ஸ்லாட் கிடையாது. அதனால் நீங்கள் 2 சிம் அந்த மாதிரி தான் போட்டுக்க முடியும். ஒரு இல்லை ஒரு SD கார்டு ஒரு சிம் அந்த மாதிரி தான் போட்டுக்க முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் லான்ச் பண்ணாமல் மீடியாடெக்கோட ப்ராசஸர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மீடியாடெக் பார்த்தீங்கன்னா Helio A22 அப்படின்ற ப்ராசஸர் வந்து 12 nm வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு லேட்டஸ்ட்டு மீடியாடெக் ப்ராசஸர். அடுத்து இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா பேட்டரி, இந்த மொபைலில் பேட்டரி வந்து 3000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. எல்லா Xiaomi டிவைஸில் Xiaomi டிவைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 4000 mAh பேட்டரியாவது கொடுப்பாங்க. பட் இதில் வந்து ஒரு 3000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இருந்தாலும் Xiaomi என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு மீடியாடெக் Helio A22 ப்ராசஸர் வந்து 12 nm பண்ணனால இது ஒரு பேட்டரி வந்து அவ்வளோக்கா கன்சிஸ்ட் பண்ணாது, கொஞ்சம் லோவாக தான் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன யூஸ் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா கேமரா, இந்த மொபைலில் வந்து 12 MP பேக் கேமரா இருக்குது. அப்புறம் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 5 MP கேமரா இருக்குது. எப்பவும் போல் எல்லா டிவைஸில் சொல்கிற மாதிரி இந்த மொபைல் இந்த கேமராலையும் AI ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஒரே ஒரு சிங்கிள் கேமரா அது இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து போர்ட்ரேட் ஷாட்ஸில் எடுத்துக்கலாம். இது வந்து ஏன் எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ வந்து MIUI10 இந்த மொபைல் லான்ச் ஆகுது. MIUI10 வந்து சிங்கிள் கேமராலே நீங்கள் வந்து போர்ட்ரேட் ஷாட்ஸில் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. MIUI10 பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கணுன்னா அதோட வீடியோ வந்து கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அன்லாக் இருக்குது. ஆனால் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கிடையாது. அதுக்கு பதிலாக தான் உங்களுக்கு ஃபேஸ் அன்லாக் கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 4A and 5Aல வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கிடையாது. அதே லைனப்பில் இருக்கிற இந்த 6Aலையும் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கிடையாது. இதில் வந்து Android 8.1 லேட்டஸ்ட் ஓரியோவில் இருக்குது. இதில் வந்து ஒரு கஸ்டம் யூ ஆன MIUI அவங்களோட ஓன் UI வந்து மேலே ஸ்கின் அப்ளை பண்ணியிருக்காங்க. இதில் வந்து MIUI10 அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு லேட்டஸ்ட் MIUI10 அப்டேட்டோடு வரும். கடைசியாக பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சைனாவில் வந்து Rs.6 வந்து 599 யுவானில் வைக்கிறாங்க. அதே இந்தியன் ருப்பீஸில் கன்வெர்ட் பண்ணால் 6300 வருது. 2GB RAM 16GB ஸ்டோரேஜ். அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்குறேன்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் வர அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். பாய், see you guys. Let's go.